நான் வந்து கரெக்டா 8 வருஷம் தான் வாழ்ந்தேன். நிறைய ரிஸ்க் எடுத்தேன். அவரை அடிச்சேன். எனக்கு அந்த ஹாபிட் பிடிக்கல. அடிச்சேன். பலார் ரூம்லயே அடிச்சேன். கன்சீவ் ஆயிட்டேன். அந்த மந்த்தே கன்சீவ் ஆயிட்டேன். நான் அவரை அடிச்சுமே அவர் திருந்தல. நான் என்ன அந்த 7 மந்த் பேபில நான் என்னையே நான் வயித்துல அடிச்சுக்கிட்டேன். எப்படி என்னையே நான் அடிச்சுக்கிட்டேன். ரொம்ப சாஃப்டா. நீ சொன்ன மத்தபடி எல்லா கேரக்டரும் அவர் சூப்பர் கேரக்டர். அந்த ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கிற பேட் ஹாபிட். அந்த ஒரு கேரக்டருக்காகண்டி நான் அவர் விடக்கூடாது அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை அடிச்சேன். திருந்தல. நான் ஒரே பொண்ணு, எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு, அவரும் ஒரே பையன். சரி இன்னொரு குழந்தை பிறந்தா திருந்திருவான்னு இன்னொரு குழந்தைய பெத்துக்கிட்டேன். செகண்ட் பேபி. இந்த 2வது பேபி பிறக்கும்போது 2 இயர்ஸ் குடிக்காம இருந்தாரு. அந்த வாழ்க்கை எனக்கு அப்படி ஒரு சொர்க்கத்துல அமைஞ்சது. அந்த வாழ்க்கை எனக்கு 3rd பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் இந்த குழந்தைய வேணாம், இவர் இன்னமும் திருந்தல. எங்க மாமி அவங்க சொன்னாங்க, நீ ஏதாவது செஞ்சுக்கிட்டா அவன் ஏதாவது மறுபடியும் ரொம்ப தண்ணி அடிப்பான். அவங்க சொன்னாங்க, நீ ஏதாவது செஞ்சுக்கிட்டா அவன் ஏதாவது மறுபடியும் ரொம்ப தண்ணி அடிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல எனக்கு இந்த குழந்தைய வேணான்ட்டேன். போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா எனக்கு ட்வின்ஸ், 8 குழந்தை. என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த குழந்தைய நம்ம போடுறதா பண்றதா. எல்லாரும் சொன்னாங்க, இந்த 2 குழந்தை பிறந்த உடனே 4 குழந்தை சின்ன திருந்திருவான் அப்படின்னாங்க. டெலிவரி ஆகுது. அந்த குழந்தைங்களோட 1.5 வயசுல என் வீட்டுக்காரர் இறந்ததுதான் மிச்சம். திருத்த முடியலப்பா. திருத்தவே முடியாத ஒரு ஆணை